ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகி போகணும். அந்த டைம் ரொம்ப வந்து இந்த ஹேர் ஸ்டைலையோ எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்குமே இப்போ பொறுமை கிடையாது. இதை உட்காந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது, பேக் போடுறது, கேர் பண்ணுறது எதுவுமே கிடையாது. பார்லர் போனால் அழகாக வந்து அந்த ஸ்பா ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஹேர் கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஜஸ்ட் நார்மலாக இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சீப்பை வச்சு வாரிட்டு போனால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஹேர் செட். இப்போ இன்கேஸ் லாங் ஹேர் வச்சுருக்கோன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து இந்த ட்ரெஸ்க்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணால் செட் ஆகும்னு பார்த்து பார்த்து வர வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்கேஸ் நான் ஜீன்ஸ் டிஷர்ட்டே போடுறேன் அப்படின்னா கூட நான் லூஸ் ஹேரில் போக முடியாது சொன்ன மாதிரி. இதுக்கு ஜடையும் பின்னவும் முடியாது. ஜடை பின்னா காமெடியாக இருக்கும். பன் தான் போடணும். அந்த பன் எல்லா டைமும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பேட் ஹேர் டேன்னு சொல்லிட்டு இருக்கும். லைக் ஆயில் வச்சிருக்கோன்னா அப்போ எதுவும் பண்ண முடியாது. பண்ணுன்னா கொண்டை போடுறது. ஸோ அந்த கொண்டை தான் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி போடுறோம்னா எல்லா டைமும் அந்த கொண்டையும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆயில் ஏதாவது வச்சுட்டோம்னா ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும் லென்த் ஹேர் இருந்துச்சுன்னா. இதனால மோஸ்ட்டாக எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது ஷார்ட் ஹேர். எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் எப்படி வேணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலான்ட்டு. இப்படி எல்லாரும் மாறிட்டதுனால இப்படி லென்த்தாக வச்சுருந்தா எப்படி நீங்கள் இந்த மாதிரி லென்த்தாக வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க, இது எப்படி மேனேஜ் பண்ண முடியுது, எப்படி ஸ்டைல் பண்ண முடியுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஜஸ்ட் பிகாஸ் அது அவங்க வந்து அந்த டைம் கன்சியூம் பண்ண வேண்டாம், ஸ்டைலாக இருக்கணும்ட்டு அவங்க அது பண்ணதுனால நாங்கள் இப்போ வித்தியாசமாக தெரிகிறோம். பட் இவங்க சொன்ன மாதிரி முன்னாடி காலத்தில் எல்லாருமே லென்த் வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாரும் அதை கட் பண்ணதுனால நாங்கள் யூனிக்காக தெரிகிறோம். பட் நாங்கள் யூனிக் இல்லை, அவங்க தான் இப்போ யூனிக்காக மாறிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ ஒரு மித்து இருக்குல்ல, அதை வந்து லாங் ஹேர் வச்சுருந்தா வந்து அவங்க ரொம்ப பெண்மையானவங்க, அவங்க வந்து அவங்களுக்குன்னு வந்து ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருப்பாங்க, அவங்க என்ன டைம் கோவிலே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குல்ல, அது பெண்மையா இருக்காங்கன்றதை தாண்டி இருக்காங்களா இல்லை கேட்குறேன், மித்துன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், மித்துன்னு சொல்கிறேன். முறையா நானே அப்படிதான் அப்படிங்கிற பாக்குறீங்களா? அப்படி இல்ல, ஆம்பளை அப்படிங்கிறீங்களா? அது ஆக்சுவலி வந்து பெண்மன்றதை தாண்டி ஜென்ரலாகவே அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, லென்த் ஹேருன்றது வந்து இட்ஸ் நாட் ஃபார் பியூட்டி. அது வந்து நார்மலாக நம்மளுடைய அந்த ஆரா ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்ம கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு ஹேர் கிட்ட அந்த எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து மெமரிஸ் ஹியூமனிட்டி இல்லையா உங்களுக்கு? அப்படி நான் சொல்லல. பட் வந்து நம்மளோட மெமரிஸ்லாம் நிறைய ஹேர்ல கனெக்ட் ஆயிருக்கும் சொல்லுவாங்க. நீங்க நிறைய இதுல பாத்திருப்பீங்க, யாராவது வந்து லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட மேபி அவதார், மேபி அதெல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது அந்த இது அவங்க அப்படி சொல்றாங்க, நான் அப்படி மீன் பண்ணல. பட் நான் வந்து ஜென்ரலா சொல்றேன், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய இந்த ஹேர் இருக்கும் போது அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அண்ட் மோர் தென் தட் மெமரிஸ். ரொம்ப பெரிய ஹேர் இருக்கு யாருக்கு? நிறைய பேய் படம்லாம் காட்டுறாங்க. அதுல பார்த்தா வந்து மோகினி பிசாஸ் எல்லாம் சொல்றாங்க. லைக் இப்போ ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்துல, ஹிந்தி மூவி. அதுல அந்த அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ஹேர் தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜி தான். நோ, அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் ரியலா சொல்லிட்டு இருக்காங்க. ரியலா வந்து சயின்டிஃபிக்கா இது வந்து சொல்றதுதான். யூஸ்வலா வந்து லைக் நம்மளோட மெமரிஸ் எல்லாமே ஹேரோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து ஏதாவது ரொம்ப லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டாங்க, இல்ல ரொம்ப நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்றதே ஹேர் கட் தான். ஏன்னா அவங்களோட மெமரிஸ் நிறைய கோர் அதில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க மோஸ்டா. ஸோ அதை கட் பண்ணா அவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு பழசை வந்து விட்டுட்டு நான் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்றேன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால மோஸ்டா வந்து பொண்ணுங்க கை வைக்கிறதே ஹேர்ல.